നമ്മൾ ഇവിടെ ഇരിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ കൃപ കൊണ്ടാണ്. നാം ഇങ്ങ ഇരുപ്പത് தேவனுடைய கிருபையினால. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ജോലി കൊണ്ടോ നമ്മുടെ കയ്യിലെ പൈസ കൊണ്ടല്ല നമ്മൾ ഇന്ന് ആരോഗ്യത്തോടെ ഇരിക്കുന്നത്. நம்ம வேலையினாலயோ நம்ம வருகிற வருமானத்தினாலயோ இந்த இடத்துல நம்ம நிற்கவில்லை. ഒരുപാട് ഹോസ്പിറ്റൽസും ഒരുപാട് മെഡിസിൻസും ഡോക്ടേഴ്സും നമുക്ക് ചുറ്റുമുണ്ട്. அநேக மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அநேகர்கள் நம்ம நடுவிலே சுற்றிலும் இருக்கிறார்கள். പക്ഷെ ഇന്ന് നമ്മൾ ജീവനോടെ ഇരിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ കൃപ കൊണ്ടാണ്. நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. മരണം നമ്മളെ പിടിക്കാഞ്ഞിട്ടല്ല, மரணம் நம்மளை பிடிக்காமல் அல்ல, രോഗങ്ങൾ നമ്മുടെ അടുത്ത് വരാഞ്ഞിട്ടല്ല, வியாதி நம்ம இடத்துல வராம இல்ல, പക്ഷെ അതൊന്നും തൊടാതെ നമ്മൾ ഇന്ന് നിൽക്കുന്നത് ദൈവത്തിന്റെ കൃപ കൊണ്ടാണ്. அது எதுவும் நம்மளை நெருங்காம தொடாம இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. ഈ ലോകത്തിൽ സ്നേഹിക്കാൻ കഴിവുള്ളത് നമ്മുടെ യേശുക്രിസ്തുവിന് മാത്രമേ ഉള്ളൂ. இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்க ஹல்லேலூயா உண்மையான ஒரு நபர் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. ഇന്ന് ആ യേശുവിന്റെ സ്നേഹം അനുഭവിക്കുന്നവർ എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ച് ഒരു നിമിഷം കൂടെ പ്രാർത്ഥിച്ചേ. அந்த அன்பை அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுங்கள். കർത്താവേ, ഇന്ന് പകലിൽ അങ്ങയുടെ സാന്നിധ്യം അനുഭവിക്കാൻ എന്നെ സഹായിക്കണം. ஆண்டவரே, இன்று பகல் உமது பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். അങ്ങയുടെ സ്നേഹം ഒന്ന് ടേസ്റ്റ് ചെയ്യാൻ ഞങ്ങൾ അനുവദിക്കണം. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பணும். യേശുവേ, യേശുവേ, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, உன் கிருபை, உன் கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, உன்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. எல்லாரும் சேர்ந்து பாடிக்கே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உன் கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமேன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமேன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. ஓ, தகுதியில்லா என்னை உயர்த்தினது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உங்க கிருபை. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாருடைய பிள்ளைகளை பாடுங்க, சத்தங்களை உயர்த்தி. ஆண்டவரே, உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உங்களை
உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் முழுகணும், அதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் முழுகணும், அதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் முழுகணும், அதுதான் என் ஆசை ஐயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், ஓ தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ഇതുപോലെ സുന്ദരനായ ഒരു ദൈവത്തെ ആരാധിക്കാൻ, இந்த നാളിൽ നാം കർത്തരെ ആരാധിക്കുம்படி നിന്നെ ഭയപ്പെടുത്തുന്ന ദൈവത്തെ അല്ല നീ ഇന്ന് പകൽ ആരാധിക്കുന്നത്. உங்களை பயமுறுத்துகிற தேவனை அல்ல நீங்கள் இன்னைக்கு നീ பகலில் കരയുമ്പോൾ ஆராதிப்பது. മാറി നിൽക്കുന്ന ഒരു ദൈവത്തെ അല്ല നീ ആരാധിക്കുന്നത്. உங்களை கண்டு ஒதுங்கி நிற்கிற தேவனை அல்ல நீங்கள் ஆராதிப்பது. നിന്റെ പരാജയം കണ്ട് സന്തോഷിക്കുന്ന ഒരു ദൈവത്തെ അല്ല ഇന്ന് പകൽ നീ உங்கள் ആരാധിക്കുന്നത്. தோல்விகளை கண்டு சந்தோஷப்படுகிற தேவனை அல்ல நீங்கள் നീ ஆராதிப்பது. കരയുമ്പോൾ നിന്റെ കണ്ണുനീരിനെ തുടയ്ക്കുന്ന ഒരു ദൈവം. நீங்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அழுகிறாய் என்று உன் கண்ணீரை உன் அருகிலிருந்து துடைக்கிற ஒரு தேவனை இன்றைக்கு பகலில் நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். നീ ഒറ്റപ്പെട്ടിരിക്കുമ്പോൾ നിന്റെ കൂടെ വന്നിരിക്കുന്ന ഒരു ദൈവം. நீ தனிமையில் இருக்கும் பொழுது உன்னோடு கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். കർത്താവേ, എനിക്ക് ആരുമില്ല, ഞാൻ ഒറ്റയ്ക്കാണ്, ആരെങ്കിലും ഇവിടെ കരയുന്നുണ്ടെങ്കിൽ, ஒருவேளை இன்னைக்கு காலையில எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் தனிமையாய் இருக்கிறேன் என்று யாராவது கண்ணீரோடு இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருப்பீர்களானால், എന്റെ കുഞ്ഞുങ്ങളെ രക്ഷിക്കാൻ ഇനി ആർക്കും പറ്റത്തില്ലെന്ന ചോദ്യവുമായി ആരെങ്കിലും വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ, ஒருவேளை என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இனி யார் கரம் பிடித்து தூக்குவார் என்று வேதனையோடு வந்திருப்பீர்களானால், എന്റെ കുടുംബത്തെ സഹായിക്കാൻ ഇനി ആർക്കും പറ്റത്തില്ലെന്ന ഒരു ചിന്തയോടെ ആരെങ്കിലും വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இக்கட்டான நேரத்தில் என் குடும்பத்திற்கு உதவி செய்ய யார் என்னை தாங்குவார் என்று எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்களானால், ഇന്ന് നിന്റെ പ്രശ്നത്തിന്റെ നടുവിൽ നിനക്ക് ഉത്തരം തരാൻ ഒരു യേശു ഇന്ന് പകൽ വന്നിട്ടുണ്ട്. இன்றைக்கு பகலில உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் எத்தனை பேர் கைகளை தட்டி சொல்ல போறீங்க? அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு தேவன் ஆலயத்தில் வந்திருப்பாரானால், ரெண்டு கைகளை தட்டி கண்களை மூடி நல்ல கையை தட்டி, ஆண்டவரே, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். இவ்வளவுதானா? இல்ல இல்ல இல்ல. நல்ல கையை தட்டலாம், நல்லா தட்டலாம், நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல வாயை திறந்து எனக்கு உதவி செய்கிறவர். നിന്റെ പ്രശ്നത്തിന് മറുപടിയുമായി യേശു ഇന്ന് പകൽ വന്നിട്ടുണ്ട്. உங்கள் பிரச்சனையின் நடுவிலும் ஒரு நம்மன் உங்கள் அருகிலே ஒரு தேவன் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். നിന്റെ കണ്ണുനീരിനെ തുടയ്ക്കാൻ ഒരു യേശു ഇന്ന് വന്നിട്ടുണ്ട്. நீ அழுது கொண்டிருக்கிற உன் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு ஆண்டவர் உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். ലോകത്തിൽ നിന്നെ സഹായിക്കാൻ എല്ലാവർക്കും പരിധികളുള്ളപ്പോൾ, இந்த உலகத்திலே மனுஷனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. പരിധികളില്ലാതെ നിന്നെ സ്നേഹിക്കുന്ന ഒരു ദൈവം ഇന്ന് പകൽ നിന്റെ കൂടെയുണ്ട്. எத்தனை பேர் இன்னைக்கு பகல்ல நம்புறீங்க? அளவு கடங்காமல் எல்லை இல்லாமல் என்னை நேசிக்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு. ഒന്ന് പ്രാർത്ഥനയോടെ പറഞ്ഞേ, കർത്താവേ, എനിക്ക് അങ്ങേ ഒന്ന് കാണണം. இந்த பகல் வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர், உங்களை நான் பார்க்கணும், உங்களை பார்க்கணும், நான் உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவர். உங்க பாசத்தில் முழுகணும். பார்க்கிறது மட்டும் அல்ல, എന്റെ உங்க ആശയം அன்புல അതാണ്, நான் மூழ்கணும். എന്റെ സ്വപ്നം അതാണ്, என்னுடைய தரிசனமே அதுதான். உங்களை பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்க்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உங்க பாசத்தில் சேர்ந்து சொல்லுங்க, உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இதுதான் ஆசை ஐயா. சொல்லுங்க, உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் முழுகணும், அதுதான் ஆசை. ஜெபத்தோட பாடாமோ? உங்களை பார்க்க
சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உங்களை பார்க்கணும். உங்க பாசத்தில் முருகனும் அதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் முருகனும் இதுதான் என் ஆசை ஐயா. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே, சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. உம்மை போல யாரும் இல்லை. കർത്താവേ, അങ്ങേ പോലെ മറ്റാരും ഞങ്ങൾക്ക് പറയാനില്ല. உம்மை போல இந்த உலகத்தில் என்னை நேசிக்க யாரும் இல்லை. മരണങ്ങൾ മാറ്റാൻ യേശുവിന് മാത്രമേ കഴിയത്തുള്ളൂ. உலகத்தில் மரணத்தை மாற்றுவதற்கு ஒரே அதிகாரி இயேசு மாத்திரம்தான். മരണത്തിന്റെയും ജീവന്റെയും താക്കോൽ നാം ആരാധിക്കുന്ന യേശുവിന്റെ കയ്യിലാണ്. நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா மரணங்களை மாற்றுகிற ஒரே ஒரு தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு എല്ലാ மட்டும். ഭയത്തെ ഞങ്ങൾ ആത്മാവിൽ പുറത്താക്കുന്നു. இன்னைக்கு பகலிலே உங்களை பயமுறுத்துகிற எல்லா பயங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் உங்களை விட்டு அதை துரத்த போகிறார். എല്ലാ രോഗത്തിന്റെ വ്യാധികളെ ഞങ്ങൾ യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞങ്ങൾ ക്യാൻസൽ ചെയ്യുന്നു. எல்லா வியாதிகளை இயேசுவின் நாம